ஹாய், இன்னைக்கு மின்னல் பார்வையில் சூப்பர்மேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாசக்காரங்களால் அழிக்கப்பட்ட கிரிப்டான் கோள்ல இருந்து பூமிக்கு அனுப்பப்பட்ட கால் எல் சூப்பர்மேன்ங்கிற மெட்டா ஹியூமனா மாறாரு. அமெரிக்காவோட கூட்டாளியான பொராவியா பக்கத்து நாடான ஜார்கன்பூர் மேல நடத்துற தாக்குதலை சூப்பர்மேன் தடுத்து நிறுத்துறதுனால கோபமாகிற கோடீஸ்வரர் வில்லன் சூப்பர்மேனை இந்த நாட்டுக்கு அபாயம்னு ஒரு இமேஜ் உருவாக்குறாரு. சூப்பர்மேனை கைது பண்ற அமெரிக்க ஜெனரல் சூப்பர்மேனை லூதர் ஒப்படைக்கிறாரு. லூதர் சூப்பர்மேனை ஜெயில அடைக்கிறாரு. அப்ப ஹீரோயின் லோயிஸ் மிஸ்டர் டெர்பிங்கிற இன்னொரு மெட்டா ஹியூமன் கூட சேர்ந்து அந்த ஜெயிலுக்கு போய் சூப்பர்மேன் கிரிப்டோ மெட்டா மார்பு அவனோட குழந்தை எல்லாத்தையும் காப்பாத்திடுறான். இதனால கோபமாகிற லூதர் ஒரு பெரும் கருத்துக்களை உருவாக்கி அந்த நகரத்தை அடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பரபரப்பா 3D எஃபெக்ட்ல சொல்ற படம் தான் சூப்பர்மேன். நாயகன் டேவிட் கொரன்ஸ்வெட்டுக்கு சூப்பர்மேனா இதான் முதல் படம்னால சும்மா பிரமாதமா பண்ணிருக்காரு. நாட்டு மக்கள் தன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு மனசு கொதலிக்கிற சீன், கடைசி வரைக்கும் எல்லாத்தையும் அடி வாங்கிட்டு கிளைமாக்ஸ்ல வாங்குற அடி ஃபுல்லா திருப்பி கொடுக்குற விடாமுயற்சி அஜித் மாதிரி சூப்பரா பண்ணிருக்காரு. நாயகியா ஒரு ரேச்சல் ப்ரோஸ்னாகன் சும்மா டம்மியா வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு போகாம நாயகன் எல்லாத்தையும் அடிபட்டு நசுக்கி காஞ்சி போய் கிடைக்கும் போது மிஸ்டர் டெர்பி கூட சேர்ந்து வில்லனோட ஜெயில் வரைக்கும் போய் நாயகன் காப்பாத்துற காட்சிகள்ல சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வில்லனா வர நிக்கோலஸ் கோல்ட் பொராவியா அதிபர் கூட சேர்ந்து சூப்பர்மேனுக்கு எதிராக சதி பண்ற சீன், ஒரு ரெண்டு பிளான்ஸ் எல்லாம் ஹீரோயின் எடுத்துக்கிட்டே வரும்போது டென்ஷன் ஆகிற சீன், சூப்பர்மேனுக்கு எதிராக அல்ட்ராமேனை விட்டு ட்ரோன் மூலமா அவனை கட்டுப்படுத்துற சீன் எல்லாத்தையுமே நல்லா பாதுகா பண்ணிருக்காரு. இயக்குனர் ஜேம்ஸ் கன் டிசி யூனிவர்ஸுக்காக வார்னர் பிரதர்ஸ்க்காக அந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ வந்துக்கிற சூப்பர்மேன் படம் இந்த டிசி யூனிவர்ஸோட ரெண்டாவது ரீபூட். அந்த படத்தை கிராண்ட் மோரிசன் அண்ட் பிராங்க் குயிட்லி இந்த ரெண்டு பேரும் எழுதுற ஆல் ஸ்டார் சூப்பர்மேன்ங்கிற காமிக் புக்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் காட்சிகள், அனிமேஷன் காட்சிகள், அந்த பனிமலையில ஊசி ஊசியா ராக்கெட் மாதிரி நிக்கிற ஐஸ் கட்டிகள், சூப்பர்மேனோட கோட்டை, வில்லனுடைய டைமென்ஷனல் செல்லுலர் எல்லாமே பார்க்க அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது. படம் நல்ல விறுவிறுப்பாவே த்ரில்லிங்காவே போச்சு. கேரக்டர் டிசைனிங் நல்லா இருந்தது. சூப்பர்மேனுக்கு ஈக்குவலாகவே நாயகி, சூப்பர்மேனுடைய நாய், மெட்டா ஹியூமன்கள் கதாபாத்திரங்களை நல்லா பவர்ஃபுல்லா வடிவமைச்ச விதம் நல்லா இருந்தது. கேமராமேன் ஹென்ரி பிரகாம் சூப்பர்மேனுடைய கோட்டை, அண்டார்டிகா பிரதேசம், வில்லனுடைய கார்பரேட் ஆபீஸ், டைமென்ஷனல் செல்லுலர் எல்லாத்தையுமே சூப்பரா படம் முடிச்சிருந்தாரு. ஆரம்பத்துல ஒரு ஜெயிண்ட் அல்ட்ராமேன், இடையில ஒரு காட்ஸில்லா மாதிரியான ஒரு மிருகம், பிளாக் ஹோல், கட்டடங்கள், கடல்கள், ஒரு நகர ஃபுல்லா ரெண்டா பிளக்கிறது எல்லாமே சூப்பரா இருந்தது. மியூசிக் டைரக்டர் ஜான் மர்ஃபி அண்ட் டேவிட் ஃபிளமிங் நல்லா பிரமாதமா பிஜிஎம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் பரபரப்பான காட்சிகள் இன்னும் டோசேஜ் கூட்டியிருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். எடிட்டர்ஸ் வில்லியம் கோய் அண்ட் கிரேக் எல்பர்ட் நல்ல சூப்பரா கதை ஓரளவுக்கு புரியுற மாதிரி எடிட் பண்ணிருக்காங்க. படம் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கிட்டத்தட்ட கிளைமாக்ஸ் வரைக்கும் சூப்பர்மேன் வரவும் போறவன்ல அடி வாங்குறத பார்த்து நமக்கே சூப்பர்மேனை பார்த்து பரதாபமா இருந்தது. சரி, சூப்பர்மேன் தான் இப்படி கைப்புள்ளே இருக்காரு, வில்லன் பயங்கர கட்டத்துறையா இருப்பாருன்னு பார்த்தா அவரு நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் சும்மா வாயால வட சுட்டு இருக்காரு. படத்தோட முதல் பகுதியில் நாயகன் ரிப்போர்ட்டர் வேலை பார்க்குற காட்சிகள் இருந்து ஆரம்பிச்சு சூப்பர்மேனுக்கு திரும்பி சூரிய ஒளியினால சக்தி கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் போர் அடிக்க தான் செஞ்சது. உலகத்துக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் தனக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வந்து காப்பாற்றுற ஹீரோ. படத்துல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், கேஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரிபியூஷன், கதை திரைக்கதை திருப்தி இல்லைச்சாலும் இதுலயும் நம்ம காதல் மட்டும் இல்ல உடம்பு ஃபுல்லா பூவை வளைச்சு சுத்தி இருக்காங்க. மொத்தத்துல சூப்பர்மேன் 70% கைப்புள்ள, 30% கட்டத்துறை. அருமையான கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ், அனிமேஷன், 3D எஃபெக்ட்களுக்காகவே கண்டிப்பா தியேட்டர் குடும்பத்தோட போய் பார்த்து எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க. 2-3 லிப் லாக் சீன்கள் இருக்கிறனால இது 16+ ஏஜ் ஆடியன்ஸ்க்கான படம்.